ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் வீட்டிலே வார்ம் அப் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே பண்ணலை. கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலான்ட்டு நான் 6 மணிக்கே இன்றைக்கி போயிட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் முடிச்சுட்டு. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வார்ம் அப் பண்ணிவிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி அமாவாசையாக இருக்குது. நான் காலையிலே சீக்கிரமாக எழுந்ததுனால நான் கை காலெலாம் கழுவிட்டு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு போனேன். இப்போ வந்து இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. இப்போ டிஃபன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் தம்பியை கஞ்சி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நான் வரும்போதே அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் நிறைய கூட்டமாக இருந்தாங்க. நான் வந்துட்டேன். இப்போ தம்பி அமுச்சிருக்கேன் கஞ்சி வாங்கிட்டு வர சொல்லி. நான் வாங்கிட்டு வந்தோடனே கஞ்சி குடிச்சிட்டு சிம்பிளாக ஏதாவது செஞ்சுட்டு, இன்றைக்கி அமாவாசை இருக்கிறதுனால ஒன்றும் நான்வெஜ் செய்யலை. நைட்டுக்கு எதாவது பார்த்துக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்புறம் வந்து நீங்கள்லாம் என்ன டிஃபன் பண்ணீங்க, என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பசங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களா? நான் வந்து சிம்பிளாக அதை லஞ்ச் செஞ்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய செய்யறதுக்கு டைம் இல்லை. சிம்பிளாக தான் செஞ்சு வச்சுட்டு வேலை இருக்குது எனக்கு. ஒரு 3 நாளாக அந்த வேலையை முடிக்கணும்னு பார்க்குறேன், முடிக்க முடியல. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக போய் அந்த வேலையை முடிச்சுட்டு முடித்தாதான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் எனக்கு. அதனால் போய் அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறமா வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். அப்புறம் வந்து நான் ஒரு தம்பிக்கிட்ட நான் விசாரித்தேன். அந்த தம்பி நான் கேட்டேன், ஏன் தம்பி என் சேனல் வந்து ரொம்ப இதாக இருக்குது, கொஞ்சம் க்ரோத் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த தம்பி என் சேனலை பார்த்துட்டு, அக்கா நீங்கள் கண்டென்ட் எல்லாமே கலந்து போடுறீங்க, அந்த மாதிரி போடாதீங்க, ஒரே கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் இன்னிலேருந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, அனி லைஃப் டிப்ஸில் வந்து சமையலும் எங்கேயாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு கருத்து சொல்கிறதோ ஏதோ ஒன்று சொல்கிறதோ அது மாதிரி மட்டும் போட போகிறேன் அனி லைஃப் டிப்ஸில். அம்மா சேனலில் வந்து நம்ம வெளியே எங்கேயாவது போனால் விளாக் போட்டுட்டு பூஜைங்களை பற்றி போடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகேவா? என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா, பாய். நான் வேலையை முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.